இடி மின்னல் காதல் மார்ச் 29 முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில். நேற்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசியிருக்கிறாரு. உதயநிதி திருப்பி கல்ல தூக்கிட்டாரு அப்படின்னு. கல்லுங்க இதுதான் அந்த கல்லு. இதுதான் திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு. நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நானாவது இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி, நேத்து உதயநிதி மாத்தி பேசணும், திருப்பி கல்லை எடுத்துட்டாரு, ஸ்கிரிப்டை மாத்துங்க அப்படின்னாரு. அந்த போட்டோ காட்டுங்க. நானாவது கல்ல காட்டினேன், புரியுதுங்களா? நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன். இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, தெரியுதாமா? எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? எப்படி காட்டுறாரு பாருங்க. திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? உதயநிதி இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமாமா? ஜனவரி 27ஆம் தேதி 2019ஆம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ, கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ. இப்ப என்ன சொல்றாரு? உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும், ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு. நான் ஏங்க ஸ்கிரிப்டை மாத்தி பேசணும்? நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும்? எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான். எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும், எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம், எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என் வாயை நோண்டாதீங்க. உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜே தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜே தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க. உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரன் ஒன்றும் பச்சவந்தி கிடையாது. நான் கலைஞருடைய பேரை, நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன். எங்களுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் 2021 ஆட்சிக்கு வந்தோம், உங்களுக்கு தெரியும். அப்ப என்ன நிலைமைன்னு உங்களுக்கு தெரியும். கோவிட் பெருந்தொற்று, 2வது பெருந்தொற்று. அப்ப இருந்த ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? என்ன பண்ணாரு? எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டு கதவை அடைச்சுக்கோங்க, வீட்டுக்குள்ள யாரையும் விடாதீங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில போகாதீங்க, வேலைக்கு போகாதீங்கன்னு எல்லாத்தையும் அடைச்சு வச்சாரு. ஒண்ணு மட்டும்தான் பண்ணாரு. எல்லாரும் ஒரு நாள் வெளியில வாங்க, விளக்கு பிடிங்க, தட்டை எடுத்துட்டு வாங்க, ஒலி எழுப்புங்க. நீங்க எழுப்புற ஒலியில கோவிட் பயந்து ஓடி போயிடும்னு சொன்னாரா இல்லையாமா? நீங்க நிறைய பேர் பண்ணீங்களா இல்லையா? போய் சொல்லக்கூடாது, நான் பண்ணல. ஆனா நம்முடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு? கோவிட் கிட்ட போட்டுக்கிட்டு ஊசியும் போட்டுக்கிட்டு முதல்ல இந்தியாவிலேயே ஒரே முதலமைச்சர் கோயம்புத்தூர்ல கோவிட் வார்டுக்குள்ள போய் அந்த நோயாளிகள் நலமாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்த, விழிப்புணர்வு கொடுத்த இந்தியாவிலேயே ஒரே முதல்வர் நம்முடைய முதல்வர் மட்டும்தான். இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே அதிகமான கோவிட் ஊசியை போட்டு இந்த கோவிட்ல இருந்து வெளியில வரணும்னா தடுப்பூசி வழிகாட்டினது நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தான். நீங்கள் தான், உங்களுக்கு தான் அந்த பெருமை. நம்ம ஆட்சி அமைக்கும் பொழுது அவ்வளவு பெரிய நிதி நெருக்கடி இருந்தாலும் தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி ஒன்று கொடுத்தார், அதை உடனே செஞ்சார். முதல் 5 கையெழுத்துல முதல் கையெழுத்து என்ன போட்டாரு? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி
நான் தொடர்ந்து 2 நாளா தமிழ்நாடு முழுக்க சுத்திக்கிட்டு இருக்கிறேன். எங்க பார்த்தாலும் நானும் பார்க்கிறேன் பிங்க் பஸ், எல்லாத்துலயும் மகளிர் தான் போறீங்க. இப்ப மகளிர் வந்து அது பிங்க் பஸ் கூட சொல்றது இல்ல, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ் தான் செல்லமா கூப்பிடுறாங்க. அந்த அதாவது ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறோம், ஆனா அந்த திட்டத்தை வந்து எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம யார்கிட்ட தெரியுமா கத்துக்கணும்? மகளிர் தான் கத்துக்கணும். ஏன் தெரியுமா? இந்த 3 வருஷத்துல மட்டும் 460 கோடி பயணங்கள் மேற்கொண்டிருக்காங்க. 460 கோடி முறை பயணிச்சிருக்கிறாங்க. நான் ஒன்னும் கிண்டலுக்காக சொல்லலமா, ஆனா ஒரு திட்டத்தை எவ்வளவு அதிகமா உபயோகப்படுத்துறீங்களோ அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மகளிரும் மாசம் கிட்டத்தட்ட 850 இருந்து 900 ரூபாய் சேமிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அது ஒரு திட்டம். இன்னொன்னு நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லாத இன்னொரு திட்டம். முன்னாடிலாம் பெற்றோர்கள், சீக்கிரம் வேலைக்கு போற பெற்றோர்கள் குழந்தைய வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம வேலைக்கு போயிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பையனை ஸ்கூலுக்கு அமிச்சமே, பொண்ணை ஸ்கூலுக்கு அமிச்சமே, வெறும் வயிற்றுல போயிருப்பானே, சாப்பிட்டானா, மயக்கத்துல இருப்பானா, படிச்சானா, தூங்கிட்டானா அப்படின்னு படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல்ல முதலமைச்சருடைய தரமான காலை உணவு திட்டத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ அனைத்து பெற்றோர்கள், அனைத்து மாணவர்கள் நம்முடைய தலைவரை வாழ்த்துறாங்க. பெற்றோர்கள் தைரியமா அனுப்புறாங்க. என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு, என் பொண்ணை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, சாப்பாடு போட்டுட்டு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு படிப்பு அப்படின்னு அந்த திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதே மாதிரி புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குமா. பெண்கள் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளில வர முடியாது. இன்னைக்கு மகளிர் இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வீட்டை விட்டு வெளில வர முடியாது. இன்னும் சொல்ல போனா மேலாடை போடுறதுக்கு கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. இதையெல்லாம் எதிர்த்து உருவானதுதான் சமூக நீதி இயக்கம், திராவிட இயக்கம். ஆனா நம்முடைய பெண்கள் படிக்கணும், ஸ்கூல் படிச்சா மட்டும் பத்தாது, காலேஜுக்கும் வந்து படிக்கணும்னு புதுமை பெண் அப்படின்னு ஒரு திட்டத்தை தலைவர் அவர்கள் உருவாக்கினாங்க. இந்த திட்டம் என்னன்னா, நீங்க அரசு பள்ளியில படிச்சு காலேஜ் படிக்க போனீங்கன்னா, அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி, நீங்க படிக்க போனீங்கன்னா ஒவ்வொரு மகளிர் அந்த பெண்ணுடைய வங்கி கணக்குல கல்வி ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும். இதுவரைக்கும் இந்த 2.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 3 லட்சம் பெண்கள், 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்போ பெண்கள் அதிகமா சேர ஆரம்பிச்சுட்டாங்க காலேஜ்ல, ஆண்களை விட அதிகமா பெண்கள் சேர ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த முறை தலைவர் சட்டமன்றத்தை அறிவிச்சிட்டாரு, பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இனிமே தமிழ் புதல்வன் அப்படின்ற திட்டத்துல ஆண்களுக்கும் அரசு பள்ளியில படிச்சு வந்தாங்கன்னா, காலேஜில் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் அப்படின்னு தலைவர் அறிவிச்சிட்டாரு. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன ஒரு திட்டம். எதிர்கட்சிக்காரங்க என்ன சொன்னாங்க? இதை செய்யவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா தலைவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள் செப்டம்பர் 15ஆம் தேதி சென்ற வருஷம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கிட்டத்தட்ட 1,16,00,000 மகளிர் மாசம் 1000 ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குல போய் சேர்ந்துட்டு இருக்கு. அந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க 1,60,00,000 பேர். இப்போ அந்த திட்டத்தில் பயன்பெற்று இருக்கிறவங்க 1,15,00,000 பேர். ஒரு சில இடங்கள்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. எனக்கு வரல, உனக்கு வரல, உனக்கு வந்துருச்சு, எனக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரலன்னு சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு. ஆனா நான் சொல்றேன், இப்ப நான் அந்த உறுதிமொழி கொடுக்கிறேன், இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அனைத்து மகளிருக்கும், தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அது சரி செய்யப்பட்டு அத்தனை பேருக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கண்டிப்பாக சென்றடையும். இதெல்லாம் தலைவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் ஒண்ணு செஞ்சுட்டு வராரு. தலைவர் சொல்றத செய்வாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இந்த பக்கம் நாம சொன்ன வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள், சாதனைகளை நான் சொல்லிட்டேன். இப்போ இன்னொரு பக்கம் யாரு? அவர் பேர் மோடி கிடையாது. கெட்ட வார்த்தை எல்லாம் திட்டக்கூடாது. அதாவதுமா 10 வருஷம் மோடி இந்தியாவை, திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ஆண்டிருக்காரு. 10 வருஷம். இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சிருக்காரா? 2019ஆம் ஆண்டு வந்தாருமா, வந்து மசால் வடை, மோடி சுடுறது எல்லாமே வடை தான், வெறும் வடை தான், மசால் வடை கூட கிடையாது. 2019ஆம் ஆண்டு மதுரைக்கு வந்தாருமா,
வந்து மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அடிக்கல் நாட்டிட்டு போனாருமா. நேற்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருச்சியில போய் பேசியிருக்கிறாரு. உதயநிதி திருப்பி கல்லை தூக்கிட்டாரு அப்படின்னு. கல்லுங்க இதுதான்மா அந்த கல்லு. இதுதான் திரு மோடி அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் 2019ஆம் ஆண்டு அடிக்கல் வச்சு நாட்டிட்டு போன கல்லு. நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். நானாவது இப்போ என்ன தெரியுமா சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி? நேத்து உதயநிதி மாத்தி பேசணும், திருப்பி கல்லை எடுத்துட்டாரு, ஸ்கிரிப்ட மாத்துங்க அப்படின்னாரு. அந்த போட்டோ காட்டுங்க. நானாவது கல்ல காட்டினேன், புரியுதுங்களா? நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்ல காட்டினேன். இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க, தெரியுதாமா? எதை காட்டுறாரு? நானாவது கல்ல காட்டினேன், இவர் எதை காட்டுறாரு? எப்படி காட்டுறாரு பாருங்க. திரு நரேந்திர மோடி கிட்ட வெறும் பல்ல தான் காட்டிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? உதயநிதி இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமாமா? ஜனவரி 27ஆம் தேதி 2019ஆம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ, கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ. இப்ப என்ன சொல்றாரு? உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும், ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு. நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும்? நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும்? எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான். எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும், எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம், எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என் வாயை நோண்டாதீங்க. உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது. நீங்க ஓபிஎஸ் பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜே தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க, ஜே தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க. உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக காரன் ஒன்றும் பச்சவந்தி கிடையாது. நான் கலைஞருடைய பேரை, எனக்கு நான் என்னுடைய கொள்கையை தான் பேசுவேன். எங்களுடைய மாநில உரிமைகளை மீட்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை போராட்டங்களையும் நான் பண்ணுவேன். எல்லா மாநில உரிமையும் மீட்டெடுக்கணுமா? இந்த 9 வருஷத்துல மொழி உரிமை, முக்கியமா மொழி உரிமைமா. அதாவது கடந்த 5 வருஷத்துல ஒன்றிய பாஜக அரசு, திரு நரேந்திர மோடி இருக்காருல்ல, அவருக்கு நான் இப்ப செல்லமா ஒரு பேர் வச்சிருக்கேன், மிஸ்டர் 28 பைஸ், திரு 28 பைசா. அதுக்கு ஏன் காரணம் சொல்றேன். நாம இங்க இந்தியாவுக்கு ஒன்றியத்திற்கு நாம தமிழ்நாட்டு மக்கள் வரி கட்டுறோம்ல, நாம ₹1 வரி கட்டினா அவர் நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராரு? வெறும் 28 பைசா. கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரியா 6.5 லட்சம் கோடி ரூபாய் வரி கட்டியிருக்கோம். ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்காங்க ஒன்றிய அரசு? வெறும் 1.5 லட்சம் கோடி. நான் கேட்கிறேன், சென்ற டிசம்பர் மாசம், இப்போ 10 நாளா தேர்தல் வருதுன்னு இங்கேயே சுத்தி சுத்தி வராரு. அவர் இங்கே தங்கியே இருந்தாலும் ஒரு தொகுதி கூட முடியாது. நான் சவால் வர்றேன், இன்னும் சொல்லட்டுமா? அவரு ராமநாதபுரம் தொகுதியில் தான் நிக்க போறதா சொன்னாரு. புரளிலாம் கிளப்பி விட்டாங்க. அதனாலதான் நான் முதல் ராமநாதபுரத்துல என் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சேன். நான் சொன்னேன், நீ வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு. மிக்ஜாம் புயல் வந்ததுமா, டிசம்பர் மிக்ஜாம் புயல் வந்தது. உங்களுக்கு தெரியும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, எல்லா மாவட்டங்களையும் மிகப்பெரிய கிட்டத்தட்ட ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் அடிப்படையில் பிரதமர் கிட்டையும் ஒன்றிய நிதியமைச்சர் கிட்டையும் பணம் கேட்டார். எங்களுடைய வரி பணத்தை கொடுங்க, 37,000 கோடி ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, கொடுங்க, நாங்க எங்க மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டாரு. இதுவரைக்கும் ₹1 கூட கொடுக்கலமா. இதுவரைக்கும் ஒன்றிய அரசு ₹1 கூட கொடுக்கல. உடனே அந்த அம்மா அமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன தெரியுமா சொன்னாங்க? பயங்கர திமிரு,
நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா? நீங்க கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு நாங்க என்ன பணம் கொடுக்கற மிஷினா, ஏடிஎம் மிஷினான்னு கேட்டாங்க. நான் உடனே என்ன சொன்னேன், அம்மா நீங்க ஒன்றும் ஏடிஎம் மிஷின்லாம் கிடையாது, நாங்க ஒன்றும் உங்க அப்பா வீட்டு காசை கேட்கல, எங்க தமிழ்நாட்டு மக்கள் கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா? நம்ம கட்டியிருக்கக்கூடிய வரி பணத்தை தான் நான் கேட்டேன். இது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு பதிலே இல்லை. அந்த அம்மா பிரஸ் மீட்டை வச்சு எனக்கு பெரிய பாடம் எடுத்தாங்க. உதயநிதி மரியாதையை பேச கற்றுக்கோ அப்படி இப்படின்னாங்க. நான் உடனே சொல்லிட்டேன், நான் உடனே மரியாதை கொடுக்குறேன், நீங்கள் கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்றேன், நாங்கள் கேட்ட நிதியை நீங்கள் எப்போ தான் கொடுப்பீங்க அப்படின்னே கேட்டேன். இது வரைக்கும் பதிலும் இல்லை, காசும் வரல. அதே மாதிரி இங்கே இன்னொருத்தர் இருக்கிறாரு, திரு பேரறிஞர் அண்ணா. அதான் காஞ்சிபுரத்தில் நின்று சொல்றேன், பேரறிஞர் அண்ணா இதெல்லாம் உணர்ந்துதான் அப்பவே சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையே இல்லைன்னு சொன்னாரு. வின்னர் படம் பார்த்துருக்கீங்களா? வின்னர் படத்துல ஒரு கேரக்டர் வரும், அதை நான் சொல்ல மாட்டேன், அதே கேரக்டர் தான் இவரு. தைரியமா வர்ற மாதிரி வருவாரு, பயந்து ஓடி போயிடுவாரு. எத்தனை முறைமா முதல்ல என்ன பண்ணாரு, முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து நம்ம எழுதி கொடுத்தது படிக்க வேண்டியது அவரோட வேலை. அவர் ஒரு தபால்காரர், இஸ் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன், அவ்வளவுதான். நம்ம இங்க சொல்றத போய் ஒன்றிய அரசு கிட்ட சொல்லணும், ஒன்றிய அரசு சொல்றத நம்மகிட்ட வந்து சொல்லணும். என்ன தெரியுமா பண்ணாரு, தந்தை பெரியாரோட பேர், பேரறிஞர் அண்ணாவோட பேர், அண்ணல் அம்பேத்கரோட பேர், இவங்க பேர் டாக்டர் கலைஞருடைய பேர்லாம் தவிர்த்துட்டு அவர் பாட்டு பேசினார். நம்முடைய தலைவர் எந்திரிச்சு சட்டமன்றத்தை சொல்லிட்டாரு, திரு ஆளுநர் அவர்களே நீங்க பேசுனது ஒண்ணுமே அவை குறிப்பில் ஏறாது, நாங்க சொல்றதுதான் ஏறும்னு விடுவிறு கோச்சிட்டு ஓடி போயிட்டாரு கைப்புள்ள. அதே மாதிரி இன்னொன்னு என்ன பண்ணாரு, தமிழ்நாடுங்கிற பேரை மாத்தணும் அப்படின்னாரு. திடீர்னு ஒன்னா தமிழ்நாடுங்கிற பேர் எனக்கு பிடிக்கல, தமிழ்நாடுங்கிற பேரை மாத்துங்க அப்படின்னாரு. எல்லா தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே இல்ல நான் மன்னிச்சிருங்க, நான் தப்பா பேசிட்டேன் அப்படின்னாரு. இப்ப திருப்பி என்ன பண்ணிருக்காரு, போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவையில்லை, தேசிய கீதம் பாடினா போதும், தமிழ் தாய் வாழ்த்து பாட தேவை கிடையாது அப்படின்றாரு. திரும்ப ஆளுநர் அவர்களே, எங்களுக்கு தேசிய கீதம் முக்கியம், ஆனா அதை விட முக்கியம் எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்து. நாங்க அந்த எங்களுடைய தமிழ் தாய் வாழ்த்துடைய உரிமையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களுடைய தாய்மொழியை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ கடைசியா 2 நாளைக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் இடி, சிபிஐ, ஐடி ரைடுன்னு போட்டு மிரட்டி வச்சிருந்தாங்களோ, அதே மாதிரி திமுக அமைச்சர்களையும் மிரட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்மெல்லாம் அதுக்கெல்லாம் பயப்படுவோமா? நான் பல முறை சொல்லிட்டேன், திரு மோடி அவர்களே, மோடிக்கும் பயப்பட மாட்டேன், ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், நான் கலைஞர் பேரை எதா இருந்தாலும் நான் வழக்க எதிராக இருந்தாலும் சந்திக்கிறேன் அப்படின்னு பொய் வழக்குகளை போட்டு நம்முடைய அமைச்சர்கள் எல்லாம் கைது செஞ்சாங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் பொய் வழக்கு போட்டு இது வரைக்கும் 8 மாசம் ஜெயில இருக்கிறாரு. 29 முறை பெயில் அப்ளை பண்ணியிருக்கிறோம். விரைவில் வெளில வந்துருவாரு, விரைவில் நல்ல முடிவு கிடைக்கும். அதே மாதிரி அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் மேல ஒரு பொய் வழக்கு போட்டு கைது செஞ்சு அவரை தகுதி நீக்கம் பண்ணாங்க. ஆனா அவர் நம்முடைய தலைவர் அவர்களும் அவரும் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று ஜெயிச்சு இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அவரை அமைச்சராக்கணும்னு முடிவு சொல்லிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் கண்டிக்குது, ஆளுநர் வந்து முடியாதுன்றாரு. உச்ச நீதிமன்றம் ஒரு ஆளுநரை கண்டிக்குது. இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலேயே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒரு ஆளுநரை இந்த அளவுக்கு தரக்குறைவா பேசினதே கிடையாது. நீ என்ன ஆளுநர் பாக்குறியா இல்ல வேற ஏதாவது வேலை பாக்குறியானே சொல்லிட்டாரு. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நேராக போய் அண்ணன் பொன்முடி அண்ணன் அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பை ஏற்றுவிட்டு ஆளுநர்கிட்ட கை கொடுத்துட்டு நான் பிரச்சாரத்துக்கு தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே வாழ்த்து வாங்கிட்டு, தலைவர் அடிக்கடி சொல்லுவார், தயவு செய்து நம்முடைய ஆளுநர் அவர்களையும் அதே மாதிரி திரு நரேந்திர மோடி அவர்களையும் தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வர சொல்லுங்க, எங்களுடைய பிரச்சாரத்தை பாதி அவங்களே முடிச்சிடுறாங்க அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. அதே மாதிரிமா 9 வருஷ பாஜகவுடைய 10 வருஷ பாஜகவுடைய ஊழல், அவங்க சொல்லுவாங்க ஊழலற்ற ஆட்சி அப்படின்னு, அப்படி கிடையாது. சிஏஜின்னு ஒன்று இருக்குமா, கண்ட்ரோலர் ஆடிட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அவங்களுடைய வேலையே தணிக்கை குழு, ஒன்றிய அரசு மாநில அரசு செய்கின்ற செலவுகளை தணிக்கை செய்கின்றது. இவ்வளவு செலவு கணக்கு காட்டியிருக்கீங்களே, இவ்வளவு வேலை நடந்திருக்கா அப்படின்னு.
6 மாசத்துக்கு ஒரு வாட்டி அவங்க ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க. அந்த அறிக்கையில இந்த முறை பாத்தீங்கன்னா 7.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு கணக்கு இல்ல. 7.5 லட்சம் கோடி ரூபாய் காசு எங்க போச்சுன்னே தெரியல. 1 கிலோமீட்டர் ரோடு துவாரகா சாலை அப்படின்னு ஒரு திட்டம், 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு. எவ்வளவு? 1 கிலோமீட்டர் ரோடு போடுவதற்கு 250 கிலோமீட்டர். அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு ஒரு திட்டம், மருத்துவ காப்பீடு திட்டம். இதுல 88,000 பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போன 88,000 பேருக்கு ஒரே செல்போன் நம்பர்ல இருந்து மருத்துவ காப்பீடு திட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல லட்சம் கோடியில ஊழல். இந்த 10 வருஷ பிஜேபி ஆட்சியில, பாஜக ஆட்சியில வாழ்ந்தது ஒரே ஒருத்தர் தான், ஒரே குடும்பம் தான். அது யாரு? திரு மோடியுடைய, திரு 28 பைசாவுடைய மிக நெருங்கிய நண்பர் திரு அதானி. 8 வருஷத்துல உலக பணக்காரர் பட்டியல்ல 2வது இடம். இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறையும் தூக்கி திரு அதானி கையில கொடுத்துட்டாரு. அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு, அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி போர்ட், அதானி துறைமுகம் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு. இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில கொடுத்ததுதான் திரு ஒன்றிய பாஜக அரசினுடைய ஒரே சாதனை. இதையெல்லாம் தட்டி கேட்கணும்னா வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் நீங்க அண்ணன் செல்வம் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு, சவால் இருக்குல்ல, எவ்வளவு மறுபடியும் வந்து கேட்பேன். நான் ஒன்னும் தேர்தல் வர்ற ஆள் கிடையாது, அடிக்கடி வந்து உங்களை பார்க்கிற ஆளு. எனவே மறந்துடாதீங்க, நான் இன்னைக்கு வந்திருக்கேன், உங்ககிட்ட பிரச்சாரத்தை சொல்லியிருக்கேன், தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கிறேன், நம்முடைய சாதனைகளை சொல்லியிருக்கிறேன், ஒன்றிய பாஜக அரசை ஏன் வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க நான் போனதுக்கு அப்புறம் அடுத்த தலைவர் வருவாரு. நான் சும்மா ட்ரெய்லர் தான். படம் ரிலீஸ் ஆகும்ல, படத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் விடுவாங்கல்ல, அது மாதிரி நான் ஒரு ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் பின்னாடி வந்துட்டு இருக்கு. அதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள். இன்னும் ஒரு வாரத்தில் தலைவர் வருவாரு, உங்க அத்தனை பேரையும் சந்திப்பாரு. ஐபிஎல், அதாவது இப்ப ஐபிஎல் மேட்ச் எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதுல நிறைய டீம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இந்த டீம் எல்லாம் வந்து எல்லாருமே இந்தியாவுக்கு தான் ஆடுவாங்க, எல்லாருமே இந்தியா டீமுக்கு தான் ஆடுவாங்க. ஆனா இந்த ஐபிஎல் மேட்சுக்கு வரும்போது மட்டும் எல்லாத்தையும் ஏலத்தில் எடுப்பாங்க. ஏலத்திலலாம் பார்த்துருப்பீங்க, 10 லட்சம் இல்ல 15 லட்சம் இல்ல 20 லட்சம் அப்படின்னு எடுப்பாங்க. ஐபிஎல்லும் அதிமுகவும் ஒண்ணு. ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா நிறைய அணிகள் இருக்கும். சென்னை அணி, குஜராத் அணி, டெல்லி அணி, மும்பை அணி, ராஜஸ்தான் அணி, இப்படி நிறைய அணிகள் இருக்குல்ல. அதே மாதிரி தான் அதிமுகவிலையும் ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, டிடிவி அணி, சசிகலா அணி, மோடி அணி, அமித்ஷா அணி, ஜே தீபா அணி, ஜே தீபாவோட டிரைவர் அணி, எல்லாம் காசுக்காக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கடைசியா உங்ககிட்ட கேட்கறது, தலைவர் உங்ககிட்ட வந்து அடுத்த பிரச்சாரத்தை மேற்கொள்வார். ஆனா இன்னைக்கு தேதி 25, 19ஆம் தேதி தேர்தல், 17ஆம் தேதி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணலாம். ஏப்ரல் 19 தேர்தல். அடுத்த 24 நாள் 22 நாள் இந்த பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த 5 வாக்குக்கு நான் பொறுப்பு, இந்த 2 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவுக்கு நாங்க பொறுப்பு அப்படின்னு நீங்க போய் மக்களை போய் நேரடியா சந்திச்சு, ஏன் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு, ஏன் அண்ணன் செல்வம் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணுங்கிற இந்த தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க தான் மேற்கொள்ளணும். பண்ணுவீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? ஒண்ணுதான் கேட்கிறேன். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, கரெக்டா? தேர்தல் ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி. ஜூன் 3ஆம் தேதி என்ன? முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய 100வது பிறந்த நாள். 100வது பிறந்த நாள் முடிஞ்சு 101ல அடி எடுத்து வைக்கிறார். நம்ம அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன? இதை விட டாக்டர் கலைஞருக்கு மிகப்பெரிய பரிசை நம்ம கொடுத்துட முடியுமா? போன முறை 39க்கு 38 ஜெயிச்சோம். இந்த முறை அந்த சாதனையை முறியடிச்சு கண்டிப்பா 40, அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி 40க்கு 40 ஜெயிச்சு
நாம யாரை முடிவெடுக்கிறோமோ, நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ, நீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க யாரை விரும்புறீங்களோ, நீங்க யாரை கை காட்டுறீங்களோ அவர்தான் அடுத்த பிரதமரா உட்காரணும்னா ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் நீங்க அத்தனை பேரும் களத்துல இறங்கி இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர். உதயசூரியன் 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 அண்ணன் செல்வம் அவர்களை வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க, உங்களுடைய குரலாக அவர் இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.